மீட்பின் சாட்சிகளே, திருப்பலியில் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media in a special way, for all the sponsors of the live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். அந்த அன்னையானவள் வேண்டி விரும்பி வருபவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தரக்கூடிய அன்னையாக இருக்கிறாள். அந்த அன்னையிடத்திலே கடந்த நாட்களிலே இறைவன் அன்னை வழியாக செய்த நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து அன்னைக்கு நன்றி சொல்லுவோம். அதே போன்று இனி வரக்கூடிய காலங்களில் அன்னை வழியாக நாம் வேண்டி விரும்பி கேட்ட மன்றாட்டுகள் அனைத்தையும் இறைவனிடத்தில் மௌனமாக எடுத்து வைப்போம். மேலும் இந்த திருப்பலியானது இப்பேராலயத்தில் பங்கு தந்தையாக பணியாற்றிய பேரருள் திரு இருதயம் அடிகளாரின் நினைவு நாளினை இன்று நினைவு கூறுகின்றோம். இந்த திருப்பலியிலே அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக சிறப்பாக மன்றாடுவோம்.
இறைவன் இவர் செய்த குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் வானக இன்பத்தை அளித்தருளும்படியாக இந்த திருப்பலியிலே இவருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவைகளையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, தாழ்ந்தோர் வறியோரிடையே மிக சிறந்தவரான புனித கன்னிமரியாவை மீட்பரின் தாயாக தேர்ந்து கொண்டீரே. அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உண்மையான நம்பிக்கையோடு பலி செலுத்தவும் மீட்பின் முழு எதிர்நோக்கினை உம்மில் கொண்டிருக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 இறுதியாக. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகியுள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெரும் மகிழ்வும் கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 8 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே
அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருளிய மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார். பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றீர். வாழ்க மரியே வாழ்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 17 இறை மொழிகள் 20 26 முடிய. அவர்களுக்காக மட்டும் நான் வேண்டவில்லை, அவர்களுடைய வார்த்தையின் வழியாக என்னிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவும் வேண்டுகிறேன். எல்லோரும் ஒன்றாய் இருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்புனீர் என்று உலகம் நம்பும். நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருக்குமாறு நீர் எனக்கு அருளிய மாட்சியை நான் அவர்களுக்கு அளித்தேன். இவ்வாறு நான் அவர்களுள்ளும் நீர் என்னுள்ளும் இருப்பதால் அவர்களும் முழுமையாய் ஒன்றித்திருப்பார்களாக. இதனால் நீரே என்னை அனுப்பினீர் எனவும் நீர் என் மீது அன்பு கொண்டுள்ளது போல் அவர்கள் மீதும் அன்பு கொண்டுள்ளீர் எனவும் உலகு அறிந்து கொள்ளும். தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டு எனக்கு மாட்சி அளித்தீர். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் என் மாட்சியை காணுமாறு அவர்களும் நான் இருக்கும் இடத்திலேயே என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நீதியுள்ள தந்தையே, உலகு உம்மை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீர் என்னை அனுப்பினீர் என அவர்களும் அறிந்து கொண்டார்கள். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என் மீது கொண்டிருந்த அன்பு அவர்கள் மீது இருக்கவும் உம்மை பற்றி அவர்களுக்கு அறிவித்தேன், இன்னும் அறிவிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய அன்பு பக்தர்களே, எல்லாருமே இந்த காலை வேளையில் மகிழ்ச்சியோடு இந்த ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். எதற்காக? அன்னை மரியாவினுடைய நம்முடைய தாயினுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு தயாரிப்பதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். 2 கதையிலிருந்து ஆரம்பிப்போம். முதல் கதை, 5 வயசு சிறுமி விளையாடி கொண்டிருந்த பொழுது தன்னுடைய தந்தையினுடைய கண்ணாடியை தவறுதலாக உடைத்து விட்டார். அப்பாவுக்கு தெரிஞ்சு ரொம்ப திட்டிவிட்டார், மன வருத்தமுற்றார். எப்படியாவது அப்பாவை சமாதானப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு அடுத்த நாள் காலை அந்த குழந்தை என்ன செய்தது, அப்பாவுக்கு அழகாக ஒரு கிஃப்ட் ஒன்று பேக் பண்ணி
கொடுத்துச்சு. அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அதை பிரித்து பார்க்குறாரு. அந்த இப்போ இதில் வந்து ஒன்றுமே இல்லை, அந்த பாக்ஸில் கிஃப்ட் பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த குழந்தையை பார்த்து சொல்லுகிறார், மகளே, யாருக்காவது நீ பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் என்ன செய்யணும்? ஒரு பொருளை வச்சு கொடுக்கணும். நீ ஒன்றுமே வைக்காமல் கொடுத்துட்டியே அப்படின்னு சொன்னாராம். அப்பொழுது அந்த 5 வயது சிறுமி தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னாராம், அப்பா, நான் வந்து பொருள் வைக்காமல் இல்லை, நீங்கள் என்னை திட்டிட்டீங்க, கண்ணாடியை உடைச்சிட்டேன், தப்பு தெரியுது. அதனால் நான் என்ன பண்ணேன், இரவு முழுவதும் விழித்திருந்து 1000 அன்பு முத்தங்களை அந்த பெட்டியில் வைத்து உங்களுக்கு பரிசாக கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பாவுக்கு வருத்தமாக இருந்தது. எப்பப்பெல்லாம் அவருக்கு மனக்கவலை இருந்ததோ, எப்பப்பொழுதுதான் அவருக்கு வருத்தம் இருந்ததோ, அப்போ என்ன பண்ணுவாராம், அந்த பொட்டியை திறந்து பார்த்து மகளுடைய அன்பை அவர் உணர்ந்து கொள்வாராம். அதனால தான் சொல்வார்கள், பெண் குழந்தைகள் இருக்கும் வீடு தேவதைகள் வாழும் வீடு. நிறைய பேர் பெண்கள் தான் அங்கே இருக்கிறீங்க. பெண் குழந்தைகள் இருக்கும் வீடு தேவதைகள் வாழும் வீடு. ஒரு பெண்ணே நமக்கு தாயாக, இறைவனுக்கு மட்டும் தாயல்ல, நமக்கு தாயாக பிறக்க இருக்கிற அந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு தான் நாம் எல்லாரும் இங்கு ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்றோம். இரண்டாவது நிகழ்வுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, கதைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இரண்டாவதாக பார்க்கிறோம். புதிதாக திருமணம் நடந்தது. அந்த கணவன் மனைவியும் தனி கொடுத்தனம் போனாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று வைத்து கொண்டார்கள். என்ன போட்டி? இன்னைக்கு ஃபுல்லும் யார் வந்தாலும் வீட்டினுடைய கதவை திறக்கக்கூடாது, வீட்டினுடைய கதவை திறக்கக்கூடாது. அப்படி திறந்தவங்க தோற்று போயிடுவாங்க. ஜெயிச்சவங்க என்ன கேட்குறாங்களோ அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, போட்டி நடந்தது. நம்ம நேரம் பாருங்கள், என்னைக்கு பூசவைக்கு கிளம்பும் போது தான் ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கோம். அது வரைக்கும் ஃபோனே வராது. அதுமாரி காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஜன்னல் வழியாக கதவன் திறந்து பார்த்தா யார்? அவங்க அப்பா அம்மா வந்து நிற்கிறாங்க. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தமே, எப்படி குடும்பம் நடத்துகிறான்னு தெரியணுமே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறாங்க. அப்படியே அவனால் பொறுக்க முடியல, திறக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. ஆனால் என்னாச்சு, கடைசியில் என்னாச்சு, திறக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணால் 2-3 முறை காலிங் பெல் அடித்து பார்த்தாங்க. அடித்து பார்த்துட்டு சரி 2 பேரும் வெளில போயிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. இப்போ வந்து யார் பண்ணுறது, இந்த மனைவி ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா அவங்களுடைய அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தமே, எப்படி குடும்பம் நடத்துகிறான்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிள்ளையால் பொறுக்க முடியல, கண்ணிலேருந்து தாரையாக ஊற்றுது. என்ன காரணம்? அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணிச்சு, கதவை திறந்துச்சு. இதை கணவன் பார்த்து கொண்டே இருந்தான். ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு ஆண் குழந்தை அந்த தம்பதிக்கு பிறந்தது. அப்போ கணவனிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. அடுத்தது 2 ஆண்டுகள் கழித்து இன்னொரு ஆண் குழந்தை பிறந்தது. அப்பொழுதும் அந்த கணவனிடமிருந்து எந்த ரியாக்ஷனும் கிடையாது. ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். என்ன பண்ணான், ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக விருந்து கொடுத்தான். இதை மனைவி கவனித்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அந்த மனைவியை கணவனை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க நமக்கு வாரிசு ஆம்பளை பிள்ளைங்க, 2 பிள்ளைங்க பிறக்கும்போது இல்லாத மகிழ்ச்சி, 2 பிள்ளைங்க பிறக்கும்போது இல்லாத மகிழ்ச்சி ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் அப்படி என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டவுடன் அந்த கணவர் சொன்னாராம், அதாவது தகப்பன் சொன்னாராம், எனக்கென்று எதிர்காலத்தில் மூடப்பட்ட கதவை திறப்பதற்கு ஒரு பெண் பிறந்திருக்கிறாள் என்று. இல்லைங்களா? எனக்கென்று மூடப்பட்ட கதவை திறப்பதற்கு எதிர்காலத்தில் திறப்பதற்கு ஒரு பெண் பிறந்திருக்கிறாள் என்று ரொம்ப அழகாக சொன்னானா. மூடப்பட்ட மோட்ச வாசலை பிறப்பதற்கு இறைவனுடைய திட்டம் தன்னுடைய திருமகனை அனுப்ப வேண்டும் என்பது இல்லைங்களா? அப்படிப்பட்ட அந்த மகனை அனுப்புவதற்கு அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டால் அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்காக தான் நம்ம இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த அன்னை கன்னி மரியாள் இன்று நம்மை பார்த்து, இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? அர்ப்பணிப்பும் ஒற்றுமையும் தந்து குடும்ப உறவை வளர்க்கும் அன்னை கன்னி மரியா அப்படிங்கிற தலைப்பை தான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எந்த கலாச்சாரத்திலும் இல்லை, நம்ம கலாச்சாரத்தில் மட்டும்தான் குடும்பத்தை ஒரு கோயிலாக பார்த்தோம். வேறு எந்த கலாச்சாரமும் கிடையாது. நம்ம கலாச்சாரத்தில் மட்டும்தான் குடும்பத்தை ஒரு கோயிலாக பார்த்தோம். தொடக்கத்தில் பார்க்கின்ற பொழுது குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தது. தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அப்பா, சித்தப்பா, தங்கச்சி, சித்தி, அத்தை, மாமா அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்து கொண்டிருந்தது. அதே போல் பெரியப்பா பிள்ளைங்களையும் சரி, சித்தப்பா பிள்ளைங்களையும் சரி எப்படி கூப்பிடுவோம்? அண்ணன், அக்கா, தங்கச்சி, தம்பி, இப்படி தான் அழைத்து கொண்டிருந்தோம். அதனால் அந்த குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை முன்னாடி உணர்ந்திருந்தோம். ஆனால் இன்றைக்கி இப்படி ஆகிப்போச்சு.
பெரியப்பா பெரியம்மா இருக்கிறாங்க இல்லையா, சித்தப்பா சித்தி எல்லாத்தையும் உறவு பெயர்கள் சொல்லி அழைப்பதை விட்டு அங்கிள் ஆன்ட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி தான் நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல் பெரியப்பா பிள்ளைங்க சரி, சித்தப்பா பிள்ளைங்களாம் சரி, அண்ணன் தம்பின்னு கூட்டிக்கு உறவு பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருந்த நாம் இன்றைக்கி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? கசின்ஸ் அப்படின்னு சொல்லி அது பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்படி இந்த கூட்டு குடும்பமானது வேலையின் காரணமாக, தனிமையின் காரணம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வெளிநாட்டு மோகம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, அப்பா அம்மாவை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறான். அது பெரிய கொடுமையாக இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு அப்பா அம்மா சேர்ந்து 2 பிள்ளை 2 குடும்பமாக மாறுது. ஆனால் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? அதுலேயும் பாருங்கள், முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் யாருமே பார்க்க இல்லாத அப்படிப்பட்ட மக்களுக்காக அந்த இல்லங்களை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கி ஹை கிளாஸில் இருக்குது எல்லாமே. முதியோர் இல்லங்கள் நிரம்பி வழிகிறது, ஹை கிளாஸில் இருக்குது. அதில் காம்போவும் கொடுக்குறாங்க. என்ன காம்போன்னு கேட்டோம்னா, வைஃபை, டிவி, ஏசி எல்லாம். இவ்வளோ பணம் கட்டிட்டா போதும், மாதம் பணம் கட்டிட்டா போதும், எவ்வளோ 1000 செலவானாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் நான் செலவு பண்ணுறேன்னு சொல்கிற பிள்ளைகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் கவனிப்பதற்கு, அன்போடு பேசுவதற்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லாமல் போய்விட்டார்கள் இல்லைங்களா? அதனால் இப்படி ஒரு வகையில் குடும்பமானது சிதைந்து எப்படி ஆகிப்போச்சு, தனி குடும்பமாக மாறிவிட்டது. அந்த தனி குடும்பத்தில் மட்டும் என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னா, வேலை போயிட்டு வந்தோன்னே பிள்ளைங்கள்ட்ட பேசுறது கூட கிடையாது, படுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, லீவு நாளில் பார்க்குறோம், அம்மா ஃபோனில் புறணி பேசிக்கிட்டு இருப்பாங்க, அப்பா ஃபேஸ்புக்கில் இருப்பார், பிள்ளை வாட்ஸ்அப்பில் இருப்பான். இப்படி இருந்தால் எப்படி குடும்பம் இருக்கும்? இந்த கொடியேற்றமாக இருக்கட்டும், சப்பரமாக இருக்கட்டும், அதில் கூட கவனிப்பது வழக்கம். என்றைக்காவது இந்த கொடியேற்றத்தில் அதை உணர்வுபூர்வமாக நம்ம பங்கெடுத்துருக்கிறோமா? இல்லை. எல்லாமே என்ன பண்ணுறோம், ஸ்டேட்டஸில் போடணும்னு சொல்லிட்டு அந்த நிகழ்காலத்தில் வாழ நம்ம மறந்துடுறோம். அந்த திருக்குடியானது ஏற்றப்பட்டது அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மெமரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாருக்குமே வரும். அதெல்லாம் விட்டுட்டோம். எல்லாம் ஃபோனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், செல்ஃபி எடுக்கிறது, இதில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நிகழ்காலத்தில் வாழ மறந்து விடுகிறோம். அதனால் கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இணையதள பயன்பாடு, இதெல்லாம் என்ன பண்ணுது, குடும்ப வாழ்வை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கிறது இல்லைங்களா? இப்படிப்பட்ட சூழலில் தான் அன்னை கன்னிமரியாள் இன்றைக்கி நம்மை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நம்முடைய குடும்பம் அர்ப்பணிப்பு நிறைந்த குடும்பமாக இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பு, அன்பு இருக்க வேண்டும், அதே போன்று ஒற்றுமை இருக்க வேண்டும், இறைவனில் கட்டமைக்கப்பட்ட ஒரு இல்லமாக நம்முடைய இல்லம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு அன்னை கன்னிமரியாள் நம்மள்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய குடும்பத்தில் அன்பு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், பிள்ளைகளும் கணவன் மனைவி பெற்றோர்கள் இவர்களெல்லாம் வாழ வேண்டும் என்றால் அதற்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டோம்னா, கடவுளில் மையமாக வைத்து நம்முடைய குடும்பம் இருக்க வேண்டும் என்பதை அன்னை கன்னிமரியாள் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்முடைய மறைந்த திருத்தந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார். அன்னைக்கு ஒரு புதிய ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்தாரு, பட்டம், அவர் லேடி ஆஃப் க்ளோஸ்னஸ் அப்படின்ட்டு, நெருக்கத்தின் அன்னை அப்படின்ட்டு. கானாவூர் திருமணத்தில் அன்னை கன்னிமரியாள் மக்களோடு நெருக்கமாக இருந்தார்கள். அதனால்தான் அவங்களால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, அங்கே உள்ள குறையை கண்டுபிடித்து இறைமகனிடத்தில் பரிந்து பேசி நிறைவாக மாற்றி காட்டினார்கள். அன்னை கன்னிமரியாள் நிறைவாக மாற்றி காட்டினார்கள். அதனால் அந்த திருத்தந்தை அவர்கள் அவங்களுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா, நெருக்கத்தின் அன்னை, அவர் லேடி ஆஃப் க்ளோஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை மரியாள் இறைவனிடத்தில் ஆழ்ந்த அன்பு, ஆழ்ந்த பற்று, அர்ப்பணித்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு உதாரணமாக லூக்கா எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 41 - 52 வரை உள்ள அந்த வசனங்கள் வீட்டில் போய் எடுத்து வாசிச்சு பாருங்கள். அந்த நிகழ்வு எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசுவை எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். எத்தனை வயசு அவருக்கு? அப்போ 12 வயது. அது லூக்கா நற்செய்தியாளர் சொல்லும் போது என்ன சொல்லுவார், அந்த திருக்குடும்பமானது ஒவ்வொரு ஆண்டும் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு சென்றார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது எருசலேமுக்கு சென்றார்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு அந்த 12 இது பண்ணணும் அப்படின்னா, 12 வயசில் தான் ஒரு குழந்தையானது ஆண் பருவத்தை அடைகிறது, முழுமை பெறுகிறது. அந்த வயசில் தான் அந்த குழந்தைக்கு திருச்சட்டத்தை சொல்லிக் கொடுப்பார்கள், திருச்சட்டத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அந்த வழிமுறைகளையும் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பார்கள். எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு திருச்சட்டம். அன்னை மரியா என்ன பண்ணுறாங்க, இறைவனுடைய அடிமை என்று சொன்ன அன்னை கன்னிமரியா, தன்னையே சரணாகதி அடைந்த அந்த அன்னை கன்னிமரியா தன்னுடைய குழந்தையையும் அழைத்து கொண்டு
திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, அந்த ஆன்மீக கடமையை நிறைவேற்றுவதற்கு சென்றார்கள் என்று நம்ம லூக்கா எழுதிய நற்செய்தியில் வாசிக்க கேட்போம். ஏன்னா எப்படி நம்ம வேளாங்கண்ணி நமக்கு புல்லரிச்சு போகுது பார்த்தீங்களா? ஒவ்வொரு யூதனுக்கும் எருசலேம் தேவாலயம் என்றால் அப்படியே புல்லரிச்சு போயிடும். ஒரு உணர்வு, அது இடம் சார்ந்ததல்ல, ஒரு உணர்வு சார்ந்தது. என்ன காரணம்? யாவே இறைவன் அந்த இடத்தில் இருக்கிறார், அந்த இடத்தில் இருக்கிறார். அது மட்டும் கிடையாது, மக்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் யாவே இறைவன். அந்த உடன்படிக்கை பலகை அங்கு இருந்தது. அதே போன்று மன்னா என்ற உணவை கொடுத்து அழைத்து கொண்டு வந்தார். அந்த மன்னா உணவானது அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அந்த மக்களை வழிநடத்திய ஆரோலின் கோலும் அங்கே வைக்கப்பட்டு இல்லைங்களா? இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு பிணைப்பு அவர்களிடத்தில் இருந்தது. இஸ்ரேல் மக்களுக்கு, யூதர்களுக்கு கடவுள் மீது, சகோதர சகோதரிகள் மீது ஒரு பிணைப்பு இருந்தது இல்லைங்களா? அன்னை மரியாளுக்கும் அப்படிப்பட்ட அந்த பிணைப்பு தான் அதிகமாக இருந்தது. இன்றைக்கு பல சமயங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி பல சமயங்களில் என்ன நடக்குது? அந்த பிணைப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒற்றுமை என்ற அந்த உணர்வு இல்லாமல் போயிட்டு. அதுக்கு என்ன காரணம்? தனி உரிமை கோட்பாடு என்று அழைக்கிறார்கள். அது என்ன தனி உரிமை கோட்பாடுன்னா, நான் நல்லா இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் அதிகமாக காசு சேர்க்கணும், நான் அதிகமாக சொத்து சேர்க்கணும். இது இடையில யாரும் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அது அம்மாவாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, அதே போன்று சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. சாதிக்கணுங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம், அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அதுக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் தனியுரிமை கோட்பாடு. அதனால தான் சொல்லுவாங்க, தனியாக எவரும் சாதிக்க முடியாது. நம்முடைய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தபோது இருந்த மகிழ்ச்சி இப்பொழுது இல்லை. அது மட்டும் கிடையாது, குழந்தைகளை கவனித்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அடிக்கடி கோவப்படுவாங்க. குழந்தைகள் அடிக்கடி கோவப்படுவாங்க. அதே போன்று கட்டுப்பாடு அவர்களிடத்தில் இல்லை. பொறுமை இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இல்லை. என்ன காரணம்? முன்னாடியெல்லாம் தாத்தா பாட்டி அந்த உறவோடு வாழ்ந்தார்கள். அப்புறம் பாட்டி என்ன பண்ணுவாங்க? நிலாச்சோறு ஊட்டிக்கிட்டு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அத்தைம்படி மெத்தையடிங்கிற பாட்டி நமக்கு இருக்குது. இன்றைக்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் குழந்தைகளுக்கு கோபம், கட்டுப்பாடு இல்லாத அந்த தன்மை, அதேபோல் பொறுமை இந்த காலகட்டத்தில் யாருக்குமே இருப்பது கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நான், எனது, என்னுடைய அப்படிங்கிற குறுகிய வட்டம் அனைவரையும் பாதிக்கிறது. இன்றைக்கி அன்னை மரியாள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் சொல்கிறாங்க, அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும். அந்த ஒற்றுமைக்கு இறைவன் மையமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி திருவிழாவுக்குன்னு இங்கே வந்திருக்கிறோம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். திருவிழான்னா சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. இயேசு அப்படி தான் போயிருப்பார். எருசலேம் தேவாலயத்திற்கு போயிருப்பார், சொந்தக்காரங்களோடு போயிருப்பார், சொந்தக்காரங்கள்லாம் வந்திருப்பாங்க. திருமுழுக்கு யோவான் கூட வந்திருக்கலாம். ஏன்னா 2 பேரும் வயிற்றில் இருக்கும்போது மீட் பண்ணிக்கிட்டாங்க. 12 வயசில் 2 பேருமே ஆண்மைத்தன்மையை அடைந்து விட்டார்கள். அதனால் இயேசுவுக்கு இது அஃபிஷியலான ஃபஸ்ட்டு விசிட் இதுதான் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் மகிழ்ச்சியோடு போயிருப்பார் இல்லைங்களா? சுற்றம் வருகின்ற பொழுது, உற்றார் உறவினரோடு நம்ம வருகின்ற பொழுது நமக்கு மகிழ்வை தருகிறதுன்னு பார்க்குறோம். ரெண்டாவது, அன்னை கன்னிமரியாள் நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்ப வாழ்வு அன்போடு இருக்கணும், ஒற்றுமையோடு இருக்கணும், சமாதானத்தோடு இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, கணவருக்கு குடும்பத்தில் கணவன் மட்டும்தான் தலைவனாக இருக்கணும். அன்னை மரியாள் யோசேப்பை முழுமையாக அன்பு செய்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அன்னை மரியாள் யோசேப்பை இயேசுனுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்லி அவங்க கைவிட்டு விடலை. அது மட்டும் கிடையாது, நான் தான் இறைவனின் தாயாக இருக்கிறேனே, அவருக்கு இது நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி அன்னை மரியாள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்தலை. எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 21, 25, 2 வசனங்களில் பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்லுவார். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல கணவருக்கு பணிந்திருங்கள். வார்த்தையை கவனிக்கணும், கணவருக்கு பணிந்திருங்கள். அதே போன்று 25வது வசனத்தில் பவுலடியார் சொல்லுவார், திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபையை, திரு அவையை அன்பு செய்தது போல நீங்கள் உங்களுடைய மனைவியரை அன்பு செய்யுங்கள் அப்படின்ட்டு. இந்த பகுதியை பார்க்கின்ற பொழுது நமக்கு நெருடலாக இருக்கும். ஆண்கள் அன்பு செய்ய வேண்டும், பெண்கள் பணிந்து இருக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு எழலாம். ஆனால் அந்த பின்னணியை பார்க்கணும். அவர் சொல்ல அந்த பின்னணி எதுன்னா, கிரேக்க ரோமை கலாச்சார பின்னணியில் புனித பவுலடியார் சொல்லுவார். அந்த கலாச்சாரத்தின்படி ஒரு ஆண் மகனுக்கு ஆடு இருப்பது போல, மாடு இருப்பது போல, வீடு இருப்பது போல, பெண் மனைவி 2 பேருமே என்னது ஒரு பொருளாகத்தான் பார்த்தார்கள், ஒரு ஆளாக அவர்கள் பார்க்கவில்லை இல்லைங்களா? பெண்ணை ஒரு போகப் பொருளாக பார்த்தார்கள்,
பிள்ளை பெற்று போடக்கூடிய ஒரு எந்திரமாக பார்த்தார்கள், சமையல் செய்து போடக்கூடிய ஒரு எந்திரமாகத்தான் பார்த்தார்கள். ஆனால் பவுலடியார் என்ன சொல்கிறாரு? பொருள் போல கருதப்பட்ட அந்த பெண்ணை நீங்கள் ஆள் போல கருதி அன்பு செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு, இல்லைங்களா? இப்போ நமக்கு தெரியும் பவுலடியார் எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போன்று உன்னுடைய கணவன் உன்னை பொருள் போல் அல்லாமல் ஆள் போல் அன்பு செய்கின்ற பொழுது அந்த கணவனுக்கு நீயும் அன்பு செய்ய வேண்டும். எப்படி? பணிந்து நடப்பதன் மூலமாக அப்படிங்கிற கருத்தை தான் பவுலடியார் முன்வைக்கிறார். அதனால தான் பார்க்கிறோம் அன்னை மரியாள் புனித யோசேப்புக்கு பணிந்திருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்னையும் பார்க்கணும். லூக்கா எழுதிய நற்செய்தியில் அன்னை கன்னிமரியாளுக்கு கப்ரியேல் வானத்துறை எத்தனை முறை தோன்றினார்? ஒரே ஒரு முறை தான், இல்லைங்களா? முதல் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அடுத்தடுத்த இதில் பார்க்குற மத்திய எழுதிய நற்செய்தியில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் எப்பொழுதெல்லாம் திருக்குடும்பத்திற்கு ஆபத்து ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் புனித யோசேப்புக்கு தான் வானதூதர் கனவில் தோன்றி எச்சரிக்கிறார். இங்கே பேர் ஏரோது அரசன் கொல்ல தேடுகிறான், எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்கிறாங்க. இவர் குழப்பமுற்ற நிலையில் உன்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அமைதி திரும்பிய நிலையில் மீண்டும் நீ திரும்பி வா அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு சொல்கிறாங்க? யோசேப்புக்கு தான் சொல்கிறாங்க. அதனால புனித அன்னை கன்னிமரியாள் என்ன பண்ணுறாங்க? அதை நினைச்சு அவங்க வருத்தப்படலை. தன்னுடைய கணவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பை கொடுத்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது லூக்கா எழுதிய நற்செய்தியில் இயேசுவை 3ஆம் நாள் கண்டுபிடிக்கும் போது சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உன்னுடைய அப்பாவும் நானும் உன்னை தேடிக்கொண்டு இருந்தோமே அப்படின்ற அந்த அளவிற்கு மதிப்பளித்து வாழ்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பு நிரம்பிய வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால், ஒற்றுமை நிரம்பிய வாழ்க்கையாக நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டுமென்றால், அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்யணும்? கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவரை, குழந்தைகளும் பெற்றோர்களும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்ற அந்த கருத்தை அன்னை கன்னிமரியாள் நமக்கு முன்வைக்கின்றார். அடுத்ததாக பார்க்குறோம் தூய ஆவியானவர். தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலில் என்ன நடந்தாலும், தங்களுடைய வாழ்வில் எது நடந்தாலும் அது இறை சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்தல். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம திருமணத்தின் போது நம்ம உறுதி அளித்திருப்போம், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாழ்கின்றோமா? நம்ம அன்னை கன்னிமரியாள் தங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, தூயாவியால் கருவுற்ற அந்த நிலையில் கூட யோசேப்பு குழப்பமுற்றிருந்தாலும் சரி, அன்னை கன்னிமரியாள் இது இறைவனுடைய சித்தம் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். இதோ ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இறைவனுடைய சித்தம் அப்படின்ட்டு. அதே போன்று ஆண்டவராக இயேசுவை எகிப்துக்கு கூட்டி கொண்டு போனாலும் சரி, பிறந்தபோது இடையர்கள் பார்த்தாங்க பார்த்தீங்களா, அந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், ஏரோது அரசன் கொல்ல தேடிய அந்த நிகழ்வாக இருக்கட்டும், எகிப்துக்கு ஓடிப்போன அந்த நிகழ்வாக இருக்கட்டும், குழந்தையை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது சிமியோன் சொன்ன அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், காணாமல் போன இயேசுவை 3ஆம் நாள் கண்டுபிடித்த அந்த நிகழ்வாக இருக்கட்டும், ஒவ்வொரு நிகழ்விலும் அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அன்னை கன்னிமரியாள் என்ன செய்தாங்க? இது இறைவனுடைய சித்தம், இறைவனுடைய சித்தம், இந்த சித்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் வாழ வேண்டும் என்று அன்னை மரியாள் வாழ்ந்தார்கள். இது நமக்கு வேணும். அதனால தான் லூக்கா நற்செய்தியாளர் 2 இடங்களில் சொல்வார், அன்னை மரியாள் இவை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக 2 வகையான மக்களை சொல்லுவார்கள். ஒன்று காதில் கேட்டு வாயில் சொல்கிறவங்க, காதில் கேட்டு வாயில் சொல்கிறவங்க முதல் வகையினர். காதில் கேட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ புள்ளி வச்சு கோலம் போட்டு மேக்கப் போட்டு எல்லாத்தையும் வெளியில் கொட்டுவாங்க. இது முதல் வகையினர், இல்லைங்களா? 2வது வகை தான் அன்னை கன்னிமரியாளை போன்றவர்கள். காதில் கேட்டு எங்கே வைப்பாங்க? இதயத்தில் இருத்துவார்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் மதிப்பு வாய்ந்தது, முக்கியமானது, மேன்மையானது என்று அவர்களுக்கு அதிகமாகவே தெரிந்தது. அதனால தான் அன்னை கன்னிமரியாள் என்ன பண்ணுறாங்க? அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து அதையெல்லாம் காதிலே கேட்டு உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இறைவார்த்தையும் அப்படி தான் நம்ம செய்யணும். ஒரு பையன் என்ன பண்ணால் ஃபாதர்கிட்ட போயிட்டு, ஃபாதர் நற்கருணையில் ஆண்டவர் இருக்காருன்னு சொல்கிறீங்க, அவர் ஏன் அங்கே உள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்கிறீங்க? வெளியில் வச்சுருக்கலாம், உள்ள பூட்டி வச்சுருக்காங்களா இல்லையா? வெளியில் வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்டான். இதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்போம்? அப்போ அந்த ஃபாதர் அந்த பையனை பார்த்து கேட்டார், எப்பா மூளை எங்கேப்பா இருக்குன்னு கேட்டார். மண்டையில் இருக்குது, அது வெளியில் வைக்கலாம்ல. இதயம் எங்கேப்பா இருக்குது? விலா எலும்புக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா. அதையும் வெளியில் வச்சுருக்கலாம்ல, ஏன் வைக்கல? நம்முடைய வாழ்க்கையில் உடம்புல முக்கியமானவை, முதன்மையானவை,
மேன்மையானவை அனைத்தும் மூடப்பட்டு இருக்கும், மறைந்தே இருக்கும். நற்கருணை ஆண்டவர் அப்படித்தானே பதில் சொன்னாராம். அன்னை மரியாள் அதுதான், உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தாள். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி உள்ளத்தில் இருத்தி எல்லா நிகழ்வுகளும் என்னது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த நிகழ்வுகள் அனைத்துமே இறைவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், ஒற்றுமை நிறைந்த அந்த வாழ்க்கையாக இருக்கும். இந்த பாடங்களை இன்றைக்கு அன்னை கன்னிமரியாள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் அன்னை கன்னிமரியாள் இடத்துல, திரு குடும்பத்தின் தலைவியாக அந்த அன்னையிடத்தில் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களில் அன்பு இருக்கட்டும், ஒற்றுமை இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், பிள்ளைகள் அன்பு ஒற்றுமை சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்ற அந்த கருத்துக்காக தொடர்ந்து ஒப்பு கொடுப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றி நீ காணிக்கைகளை ஏற்றருளும். உம் திருமகனுடைய மாபெரும் அன்பின் பலியை நினைவுகூரும் நாங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமது அன்பிலும் அயலார் அன்பிலும் உறுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமுள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன.
அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதுநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்த அன்பு ஆண்டவர். இவர் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவுசெய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களை தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please, Holy Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession, and those who participated full Mass might come forward to receive the Holy Communion. People belonging to other religions and denominations are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion.
உள்ளம் உனை நாடி தினம் தேடி உருகிடவே உன் பாதம் ஓடி வந்தேன் உம்மை தொடர்ந்திடுவேன். இதயம் எழுந்து வருபவரே இமய நாளும் காப்பவரே உணவே உறவே உன்னோடு இணையவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திரு அவையை இவ்வருள் அடையாளத்தின் ஆற்றலால் உறுதிப்படுத்துவீராக. தாழ்ச்சி நிறைந்த அடியாராகிய கன்னிமரியா ஏற்கனவே கண்டு மகிழ்ந்த அமைதியின் புனித காட்சியை காணும் வரை அத்திரு அவை நற்செய்தியின் பாதையில் ஆவலுடன் செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அன்னை கன்னிமரியா வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேற்றது. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். நம்பி வந்து
வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே,